சந்திரனின் மனதில் இப்போது 1000 கேள்விகள் அலைமோதத் தொடங்கின. அவனுக்கு பெரும் குழப்பமாக இருந்தது. ஒருவேளை இவங்க சொல்கிறது தான் உண்மையாக இருக்குமோ? இவங்க இவ்வளோ உறுதியாக சொல்கிறாங்கன்னா அப்படின்னா இப்போ என் கூட இருக்கிற என்னோட நண்பன் யார்? ஒருவேளை அவங்களோட சதித்திட்டத்தில் இதுவும் ஒரு பங்காக இருக்குமா? இப்போ போய் நம்ம தீபக்கிட்ட உண்மையை சொன்னால் அவன் முழுசாக உடஞ்சி போயிடுவான். ஓகே, முதல்ல அவன் முதுகில் அந்த செவ்வக வடிவ மச்சம் இருக்குதான்னு நம்ம உறுதி செய்யணும். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு செய்துக்கலாம் என்று தனக்குள் திட்டமிட்டான். அந்த தம்பதியினர் மீண்டும் அங்கிருந்து மறைந்துவிடக்கூடாது என்பதில் சந்திரன் உறுதியாக இருந்தான். எனவே தனது சொந்த தேவைக்காக வைத்திருந்த மற்றொரு ஃபோனினை அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் வைத்திருந்த பழைய பைக்குள் மெதுவாக நழுவ விட்டான். அதில் அவர்கள் எங்கு சென்றாலும் கண்டுபிடிக்கும் வகையில் லொக்கேஷன் டிராக்கிங் வசதியையும் ஆன் செய்து வைத்திருந்தான். ஒருவேளை அவர்கள் அங்கேயே தங்கியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் பயத்தின் காரணமாக அவர்கள் மீண்டும் இடம் மாறினால் அவர்களை கண்டுபிடிப்பதற்கு இது மிகவும் வசதியாக இருக்கும் என்று நினைத்தான். காரியத்தை முடித்தவன் முகத்தில் ஒரு போலி புன்னகையை வரவழைத்து கொண்டு அவர்களிடம் பேசினான். சரிங்க பெரியவரே, ரொம்ப நன்றி. நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதுங்க. எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும். நிச்சயம் கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு கனத்த இதயத்துடன் அங்கிருந்து சந்திரன் கிளம்பினான். சந்திரன் வீட்டிற்குள் நுழைந்தபோது அங்கிருந்த சூழல் அவனை அப்படியே உறைய வைத்தது. அங்கே தீபக் அமர்ந்திருந்த கோலம் சந்திரனின் இதயத்தை பிழிவது போல இருந்தது. அவனது எத்தனை நாள் ஆசை இன்று நிறைவேறி உள்ளது. அவன் இப்போது தன் மனைவி கார்த்திகா அவள் வாழ்வின் முதல் வெற்றியை ஈட்டிய மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். ஆனால் தீபக்கின் முகத்திலோ அந்த வெற்றியின் சுவடு கூட இல்லை. ஏதோ ஒன்றை நிரந்தரமாக இழந்தவன் போல கண்கள் எங்கோ நிலைகுத்தி நிற்க ஒரு பித்து பிடித்தவனை போல அவன் அமைதியாக அமர்ந்திருந்தான். சந்திரனுக்கு தீபக்கை பார்க்கவே பெரும் பாவமாக இருந்தது. அவனது கடந்த கால நினைவுகள் சந்திரனின் மனக்கண்ணில் நிழலாடின. ஒரு காலத்தில் தீபக் என்றால் இந்த ஊருக்கே அவ்வளவு பெருமை, அவ்வளவு புகழ். எங்கு சென்றாலும் மரியாதையும் கௌரவமும் அவனை தேடி வரும். ஆனால் என்று அவனது பெரியம்மாவும் பெரியப்பாவும் திட்டமிட்டே கார்த்திகாவை இவனுக்கு திருமணம் செய்து வைத்தார்களோ அன்றிலிருந்தே அவனது வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. அந்த திருமணத்திற்கு பிறகு இருந்த சூழ்ச்சிகள், அடுத்தடுத்து வெளிவந்த கசப்பான உண்மைகள், இப்போது தன் அடையாளமே கேள்விக்குறியாகி நிற்கும் அவல நிலை என அனைத்தும் சேர்ந்து தீபக்கை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டன. ஒரு மாவீரனைப் போல வலம் வந்தவன் இன்று தன் பெற்றோரை தேடும் ஒரு சிறு பிள்ளையைப் போல உடைந்து போய் அமர்ந்திருப்பதை சந்திரனால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. தன் நண்பனின் முதுகில் அந்த மச்சம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய கட்டாயம் ஒரு புறம், அவனது இந்த வேதனையான நிலையை பார்த்து பேச துடிக்கும் மனசாட்சி மறுபுறம் என சந்திரன் தர்ம சங்கடத்தில் நின்றான். அந்த இறுக்கமான சூழலை மாற்ற விரும்பிய அவன் கார்த்திகாவை மெல்ல அழைத்தான். தங்கச்சி கார்த்திகா, ஒரு கிளாஸ் ஜூஸ் போட்டு தரியாமா? வெளியே போயிட்டு வந்ததில் கொஞ்சம் டயர்டாக இருக்குது என்று சந்திரன் கேட்க கார்த்திகாவும் சரி அண்ணா, இதோ எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் ஜூஸ் கலக்க சென்றாள். இதை பார்த்து கொண்டிருந்த பொன்னம்பலத்திற்கு கோபம் வந்தது. அவர் சந்திரனை பார்த்து, ஏய், என் புள்ள இப்போ தான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கு, அவகிட்ட போய் ஜூஸு கேட்குற? வெட்டியா சுற்றிட்டு வர உனக்கு ஜூஸ் ஒன்று தான் குறைச்சலு என்று ஆவேசமாக சொன்னார். சந்திரனுக்கு ஏற்கனவே பல குழப்பங்கள் இருந்ததால் பொன்னம்பலத்தின் பேச்சை கேட்டதும் எரிச்சல் வந்தது. அவரை முறைத்து பார்த்தபடி, வயசு காலத்துக்கு வாயப்பாரு, ஒரு நேரம் வாய் மூடாது என்று முணுமுணுத்தான். அவன் சொன்னது பொன்னம்பலத்திற்கு சரியாக கேட்கவில்லை. என்னது, என்ன சொன்ன என்று அவர் கேட்க சந்திரன் சுதாரித்து கொண்டு, இல்லப்பா ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு அமைதியானான். சந்திரனின் கவனம் முழுவதும் இப்போது தீபக்கின் மேலேயே இருந்தது. கார்த்திகாவோ ஜூஸை கொண்டு வந்து கொடுக்க சந்திரன் அதை வாங்கியபடி மெல்ல தீபக்கை நெருங்கினான். டெய், என்னடா இப்படி ஏதோ இடிஞ்சு விழுந்தது போல உட்கார்ந்துருக்க? எதனாலும் பார்த்துக்கலாண்டா, விடு என்று ஆறுதல் சொல்வது போல பேசிக்கொண்டே தான் திட்டமிட்டபடியே கை தவறுவது போல நடித்து கையில் இருந்த ஜூஸை தீபக்கின் சட்டையில் முழுவதுமாக ஊற்றினான். ஜூஸ் நனைந்ததும் தீபக் திடுக்கிட்டு எழுந்து, டேய் என்னடா இது என்று எரிச்சலுடன் கேட்க கார்த்திகாவும் அச்சச்சோ
ஆனால் என்ன பண்ணிட்டீங்க என்று பதறினாள். இதை பார்த்து கொண்டிருந்த பொன்னம்பலம் வழக்கம் போல குதிக்க தொடங்கினார். சந்திரனை பார்த்து, வெட்டி பயலுக்கு ஜூஸ் கொடுத்தா கண்ணை குறுக்கில் வச்சுட்டு நடக்கிறான் பாரு, எரும மாடு மாதிரி வளர்ந்துக்கிட்டு என்ன காரியம் பண்ணுறான், இவெல்லாம் எங்கே உருப்பட போகிறான் என்று ஏசினார். ஆனால் சந்திரன் அவர் பேச்சை காதில் வாங்கவே இல்லை. தீபக்கிடம் மிக நெருக்கமாக சென்று, சாரிடா மச்சான், தெரியாமல் பட்டுடுச்சு. இந்த ஜூஸ் கரை சட்டையில் இருந்தால் போகாது, உடனே வாஷ் பண்ணிடு, இல்லைனா கரையாக போயிடும் என்று சொல்லிக்கொண்டே அவன் சட்டையை கழற்ற முயன்றான். தீபக்கோ, பரவாயில்ல விடு, அப்புறம் பார்த்துக்கிறேன் என்று தடுத்தும் சந்திரன் விடாப்பிடியாக, இல்லை மச்சான், இப்போவே கழட்டு என்று கூறி அவன் சட்டையை வேகமாக நீக்கினான். சந்திரனின் மொத்த கவனமும் தீபக்கின் முதுகு பகுதியில் மட்டுமே இருந்தது. அந்த தம்பதியினர் சொன்ன அந்த செவ்வக வடிவ மச்சம் அங்கே இருக்கிறதா என்பதை பார்த்துவிட்டால் தன் நண்பனின் வாழ்க்கையில் மறைந்துள்ள அந்த பெரிய மர்மத்தை உடைத்து விடலாம் என்பதே சந்திரனின் ஒரே நோக்கமாக இருந்தது. சந்திரன் வேகமாக போய் தீபக்கின் முதுகு பகுதியை உற்று பார்க்க முயன்ற அந்த நொடியில் அங்கிருந்த சூழலே தலைகீழாக மாறியது. சந்திரன் எதை பார்க்க வேண்டும் என்று துடித்தானோ அதற்கு தடையாக பொன்னம்பலம் இடையில் புகுந்தார். வேகமாக ஓடி வந்த பொன்னம்பலம் தனது தோளில் இருந்த பெரிய டவலை எடுத்து, எப்படி நசநசன் இருக்கு பாரு, உடம்பெல்லாம் ஒட்டுது என்று சொல்லிக்கொண்டே தீபக்கின் முதுகை மறைத்து துடைக்க ஆரம்பித்தார். சந்திரனுக்கு ஆத்திரமாக வந்தது. இந்த மனுஷன் எல்லா காரியத்தையும் கெடுத்துருவார் போல இருக்கே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் எப்படியாவது அவரை தள்ளிவிட முயன்றான். அங்கிள் விடுங்க, தீபக் என்ன சின்ன பாப்பாவா, அவனுக்கு தொடச்சிக்க தெரியாதா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க என்று சந்திரன் எரிச்சலுடன் கேட்டான். ஆனால் பொன்னம்பலமோ விழுவதாக இல்லை. சந்திரனை நக்கலாக பார்த்தவர், உனக்கு என்ன, என் மருமக மேலே நான் பாசம் காட்டுறது வயிற்றுச்சலாயிருக்கோ, போறாம பிடிச்ச பயல என்று சொல்லிக்கொண்டே இன்னும் வேகமாக தீபக்கின் முதுகை துடைத்தார். சந்திரன் தன் தலையில் அடித்து கொண்டான். சரி, தொடச்சது போதும், இப்படியே தொடச்சி அவனோட தோலையே உரிச்சு எடுத்துடாதுங்க, பாவம் விடுங்க என்று சந்திரன் கத்தினான். தீபக்கும் சங்கடமாக உணர்ந்து, விடுங்க மாமா, நானே தொடச்சிக்கிறேன் என்று அவர் கையை பிடிக்க முயன்றான். ஆனால் பொன்னம்பலம் பிடிவாதமாக, இருங்க மாப்பிள்ள, நானே தொடச்சி விடுறேன் என்று சொல்லிக்கொண்டே சந்திரனுக்கு அந்த முதுகு பகுதி தெரியாதவாறு முழுவதுமாக மறைத்து துடைத்து கொண்டே இருந்தார். சந்திரனின் திட்டம் அந்த நிமிடம் பொன்னம்பலத்தின் அதிகப்படியான பாசத்தால் தவிடுபொடியானது. அந்த செவ்வக வடிவ மச்சம் அங்கே இருக்கிறதா என்பதை பார்க்க முடியாமல் சந்திரன் கையாலாகா தனத்துடன் நின்றான். பொன்னம்பலம் டவலால் துடைத்தது மட்டுமின்றி தீபக்கின் முதுகை முழுவதுமாக மறைக்கும்படி அந்த துண்டை அவன் தோளோடு சேர்த்து போர்த்திவிட்டார். சத்த நேரம் இருங்க மாப்பிள்ள, நான் போய் வேற நல்ல சட்டையாக எடுத்துட்டு வரேன் என்று அவர் நகர முயல அதற்குள் கார்த்திகாவே கையில் ஒரு சட்டையுடன் அங்கே வந்து நின்றாள். இதை பார்த்த சந்திரனுக்கு தன் திட்டம் கை நழுவி போவதைக் கண்டு பொறுக்க முடியவில்லை. அவன் பொன்னம்பலத்தை பார்த்து நக்கலாக, என்னப்பா மனசில் உங்களை நீங்கள் பெரிய வள்ளல் பாரி வேந்தன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? மாப்பிள்ளைக்கு என்னவோ பொன்னாடை போத்துற மாதிரி டவலை போத்தி விட்டுட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் சட்டை இல்லாமல் இருந்தால் உங்கள் மாப்பிள்ளை ஒன்றும் கரைஞ்சி போயிட மாட்டார், அந்த டவலை முதல்ல எடுங்க என்று சந்திரன் சொன்னான். ஆனால் பொன்னம்பலம் சழைக்கவில்லை. சந்திரனை முறைத்து பார்த்தபடி, போடா பொறாம பிடிச்ச பயல, ஒன்றை மாதிரி பொறாம பிடிச்சவங்க கண்ணு என் மாப்பிள்ளை மேலே விழுந்துடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணுறேன். பெத்தவங்க கண்ணே பொல்லாதது, இதில் வான் கண்ணு வேற அவன் மேலே படணுமா, பெருசா பேச வந்துட்டான், போறியா அங்கிட்டு என்று சொல்லிவிட்டு வேண்டுமென்றே தீபக்கின் முதுகு பகுதியை சந்திரன் பார்க்காதபடி குறுக்கே பாறை மறைப்பது போல மறைத்து நின்றார். சந்திரன் கார்த்திகாவின் அப்பாவியை வெறித்து பார்த்தபடி, இந்த ஆள் வேற நேரங்காலம் தெரியாமல் வந்து இப்படி காமெடி பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்காரே என்று மனதிற்குள் புழுங்கினான். ஒரு பக்கம் தீபக்கின் அந்த மர்மமான மச்சத்தை பார்க்க வேண்டும் என்ற துடிப்பு, மறுபக்கம் தீபக்கின் மாமனாரின் இந்த அதீத பாசத்தால் வரும் இடையூறு என சந்திரன் பெரும் தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்தான். தீபக் ஏதோ ஒரு சிந்தனையிலேயே அந்த சட்டையை வாங்கிக் கொள்ள சந்திரன் எப்படியாவது அந்த டவல் விலகும் அந்த ஒரு நொடிக்காக காத்திருந்தான். ஸ்டோரி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. ஸ்டோரியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த ஸ்டோரியோட அடுத்த பாகத்தை தெரிஞ்சுக்கவும், இதே போல் குடும்ப கதைகள் மற்றும் காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு மகிழவும் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.